ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே கால் பண்ணியும் பேசலாம். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே உங்களுக்கு கேட்லாகில் இருக்க பொருளும் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கேட்லாக் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய 3 கரண்டி தான். முழுக்க பித்தளை கரண்டி, அதில் முழுசும் ஈயம் பூசினதுனால உங்களுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஆனால் முழுக்க பித்தளை கரண்டி, அந்த காலத்தில் உள்ள பித்தளை கரண்டி, நல்ல கண்டிஷனில் உள்ளது, 10 இன்ச்சு சைஸ் உள்ளது, நல்ல குழிக்கரண்டியாக இருக்கக்கூடியது. இது வந்து 1300 ரூபா, 1300 விலை கொடுக்குறாங்க. 3 கரண்டி ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு ஊதாங்குழல்னு சொல்கிறது, அடுப்பு ஊதத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு குழல் இருக்கக்கூடியது. 10 இன்ச்சு சைஸ் இந்த பீஸு 800 விலை கொடுக்குறேன். நல்ல வித்தியாசமான ஒரு பொருள் அப்படிங்கிற கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான். அடுத்தா பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முளைப்பாரினா நல்ல வெள்ளி மாதிரியே இருக்கும். முழுக்க அந்த காலத்தில் உள்ள வெள்ளைப்பித்தளை, நல்ல ஆழமாகவும் இருக்கக்கூடியது. ஒரு சின்ன ஹோல் இருக்கிறது வழியாக நமக்கு தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்காங்க. கொஞ்சமாக முளைப்பாரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நவராத்திரி சமயங்கள்லாம் வச்சுக்கிறது நல்ல முளைப்பாரி போடலாம். உங்களுக்கு குழு வைக்கிற நேரத்தில் 9 பீஸ் அப்படியே இந்த தடவை செட்டாக போட்டிருக்கேங்க. யூஸ்வலாக இத்தனை பீஸ் ஒரே மாதிரி கிடைக்காது. ஒரே மாதிரி செட்டாக 9 பீஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தோம்னா இனிஷியல் கொஞ்சம் வேறு தான் இருக்கும். ஒரே இனிஷியலில் ஒரு 4 பீஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணி தான் வச்சு நம்ம 9 பீஸையும் அப்படியே செட்டாக போடுறோம். இது வந்து சைஸ் பார்த்தோம்னா 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. உங்களுக்கு கொலு நேரங்களில் யூஸ் ஆகும். நவராத்திரி நேரங்களில் இல்லை விசேஷ நேரங்களில் கொஞ்சமாக போட்டு நம்ம முளைப்பாரி வைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து ஒரு பீஸ் 1400 ரூபான்னு உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறேங்க. மொத்தம் 9 பீஸ் இருக்கக்கூடியது 12,900 ரூபான்னு விலை கொடுக்குறேன். அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன், தனித்தனியாக கொடுக்கல. அடுத்தா பார்க்குறது வந்து உங்களுக்கு அதுக்கு முளைப்பாரிக்கு 1400 ரூபா போட்டு அதோட கொரியர் சார்ஜ் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தா பார்க்குறது 12,900. அடுத்து உங்களுக்கு பார்க்குறது பூஜை பிளேட்டு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. பூஜை பிளேட்டுன்னா உங்களுக்கு இது வந்து இவ்வளோ ஈயம் பூசி இருக்கிறதுனால சமையல் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு சீர்தட்டாக வச்சுக்கலாம். மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல கம்பி கொடுத்து வரும்பெல்லாம் மடக்குனது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய 2 பீஸு. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு 2,900 ரூபா, 2,900 விலை கொடுக்குறேங்க. 10 இன்ச்சு ஒன்று, 9 இன்ச்சு ஒன்று, 1 இன்ச்சு வித்தியாசப்படும். ஒன்றுக்குள்ள ஒன்று வைக்கிற மாதிரி நல்ல கம்பி கொடுத்து மடக்கி இருக்கிறதுனால இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய குவளையில் சின்ன குவளையில் ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி 5 பீஸு செட்டு. இது செட்டு குவளை 5 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு குவளை. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே ஒவ்வொரு பீஸுமே அந்த காலத்தில் உள்ள பித்தளை பாத்திரங்க வரும்பு முழுக்க எல்லாமே கம்பி கொடுத்து அவ்வளோ அழகாக மடக்கியிருப்பாங்க. அவ்வளோ அழுத்தமாக இருக்கும். இது 5 அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். சைஸ் பார்த்தோம்னா 3 இன்ச்சுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2.5 இன்ச்சு சைஸ் வரும். எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது, அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போகும். இந்த 5 பீஸும் அப்படியே செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறேன். 1,500, 1,500 விலைக்கு கொடுக்குறேங்க. நம்ம சொல்கிற ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். அடுத்தா பார்க்குறது மங்கள ஒரு லெவல் மசாலா பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதான். ஒரு 4 கிண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. இதுவும் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. மோஸ்ட்லி இந்தளவு கண்டிஷன்லாம் கிடைக்கிறது இல்லை மங்கு. ஏன்னா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தது. லேசாக கீழே விழுந்தால் கூட சிப்பாயிடும். அது இத்தனை வருஷம் அவங்க பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. 2 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது 1,400 ரூபா, 1,400ங்க. அடுத்த பக்கம் தேக்கு மரத்தில் உள்ள ஒரு தேங்காய் திருவி தான். எவ்வளோ கண்டிஷன் சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் இப்போ உள்ளது கிடையாது, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சது. அவ்வளோ டிசைன் 2 சைடுமே ஒரு அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தோம்னா அந்த மேலே இருக்க அந்த முனையில் கூட ஒரு சின்ன டிசைன் இருக்குது. எத்தனையோ வருஷமாக அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த வச்சுருக்கிறதுக்கு தான் அதோட காஸ்ட்டே. அதே மாதிரி பிளேடெல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்து பிளேடு நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேடு. சைஸ் அதே மாதிரி பின்பக்கமும் நல்ல ஸ்க்ரூ மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பிளேடுக்கு கரெக்டாக நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஆடாது, நல்லா அழுத்தமாக இருக்கும். சைஸ் வந்து 1.25 அடி இருக்கக்கூடியது. தேங்காய் திருவுற அந்த பாகம் அந்த கிண்ண மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 3,200 ரூபா, 3,200 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு பாக்ஸ். 2 சைடும் இந்த மாதிரி பாதம் வச்சது. நல்ல பெரிய பாக்ஸு. முழுக்க பர்மா தேக்கு. என்ன ஒரு ஷைனிங்கில், என்ன ஒரு கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். 80-100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான ஒவ்வொரு பொருட்களும் அந்த மாதிரி தான் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஆனால் கண்டிஷன் பார்த்தா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது எது வச்சு நம்ம ரொம்ப ஓல்டுன்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த கீழ் வச்சு தான் டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து இந்த இடத்துல தாப்பால் இருக்குது, நம்ம போட்டு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி கீழெலாம் இப்போ நம்ம கிடைக்கிறதே இல்லை, மார்க்கெட் அவைலபிள் கிடையாது. இது வந்து எப்படின்னா அப்படி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம்னா 90 டிகிரியில் அந்த மேல் மூடி வந்து அப்படியே நிற்கும், சாயாது.
மற்றதுலாம் படக்குன்னு உங்களுக்கு சாஞ்சிரும். இது அப்படியே 90 டிகிரியில் இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அந்த கீழே வந்து அந்த இது வச்சுருக்காங்க ஸ்டாப்பர் மாதிரி. இது வந்து உங்களுக்கு 4400 விலை கொடுக்குறேங்க. 4400 நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து 9 இன்ச்சு ஹைட்டு, 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு. பாக்ஸோட சைஸ் வந்து 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு. இது வந்து 4400ங்க. எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். நம்ம எதுக்கு மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை தட்டு. இதுவும் நல்ல வித்தியாசமான வெத்தலை தட்டு, கொஞ்சம் ஆன்டிக் கேட்டகரியில் வரக்கூடியது. இதில் வெத்தலை தட்டுலேயே பார்த்தோம்னா அந்த ஒரு டிசைன் வரும்பில் இருக்க டிசைனில் ஃபுல்லாக சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும். இன்றைக்கெல்லாம் அந்த ஹோல்ஸ் பித்தளையில் ஒரு ஹோல்ஸ் போடுறதுங்கிறதே ரொம்ப பெரிய வேலை. அவ்வளோ நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். ஆன்டிக் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கோ அதை வாங்கின வாக்கில் எப்படி நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரி போட்டிருக்கேன். சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2200 2200ங்க. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கங்காளம். கங்காளத்தில் சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. இதில் சின்ன சைஸு. இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் வரதான். ஆளிலை பேட்டர்னில் இந்த காது வச்சு அதுக்கு ஒரு வளையமும் இருக்கும். இதெல்லாம் பெரிய சைஸ் கங்காளத்தோட மினி சைஸ் மாதிரி 1300 4 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸு 1300ங்க. இதுவும் ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறது தான். அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு உரல் விளக்க. இதுவும் நல்லா கனமாக இருக்கக்கூடியது. நம்ம எதுவும் இடிக்க கொள்ள வச்சுக்கலாம். எல்லாமே எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும். நமக்கு கிடச்சிருக்கிறது இந்த தடவை இந்த மாதிரி கிடச்சிருக்கிறதுனால அப்படியே நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே பழமையானது தான். உரல் விளக்க சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். நம்ம வாஷ் பண்ணோம்னா ஓரளவு பளிச்சுன்னு இருக்கும். எந்த பொருளுமே எப்படி வாங்குகிறோமோ நம்ம அப்படியே போட்டுறது தான். உரல் வந்து 3 இன்ச்சும், உலக்க வந்து 5.5 இன்ச்சும் சைஸ் 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2900 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு. இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. நல்ல கனமாக இருக்கக்கூடியது. மரையெல்லாம் பார்த்தோம்னா கைமரை. அந்த கைமரையை வச்சு தான் நம்ம வந்து ஒன்றையுமே வந்து சில கொஞ்சம் வருஷங்கள் முந்தையது அப்படிங்கிறத சொல்கிறது. இது சைஸ் வந்து 4.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1300 1300ங்க. நல்ல கனமாக இருக்கக்கூடியது. வார்ப்பில் உள்ளது. 4.5 இன்ச்சு சைஸு 1300. அடுத்தா பார்க்குறது 2 வெங்கலப்பானை. 2 பானையுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இந்த வாட்டை வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. 2 பானையுமே ஒரு பெரிய சைஸ் ஒன்று, அடுத்த சின்ன சைஸ் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. பேஸ்லாம் நல்லா ஃப்ளாட்டாக நல்ல கனமாக இந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி வச்சு வாய்ப்பகுதியை நல்லா அகலமாக நல்ல கண்டிஷனில் உள்ளது. அதே மாதிரியே தான் பெரிய சைஸும் இருக்கும். அதுவும் நல்ல கனமாக உள்ளது. உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா 7 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சின்ன பானை. பெருசு வந்து 8.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு. ரெண்டுமே அதே மாதிரி ஒரு லேசாக தட்டினோம்னாலே அந்த வைப்ரேஷன் இருக்கும். எல்லாமே அந்த காலத்தில் உள்ள வெங்கலப்பானை. இப்போ இந்த வாட்டத்தில் எல்லாம் வர்றதில்லை. இந்த பெரிய பானையுமே அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல ஒரு சின்ன டிசைனு நல்ல கனமாக இருக்கக்கூடியது. ரெண்டுமே நல்ல பெருசு வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது. ரெண்டுமே வந்து சின்னது வந்து 3900 பெருசு வந்து 7900 விலை கொடுக்குறேங்க. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.